சாமி, இது நம்ம ஊரா இது? என்னடி இது இவ்வளவு கூட்டமா இருக்கு? இவ்வளவு பேர் இத்தனை நாள் எங்க இருந்தாவ? ஆத்தாடி ஆத்தி, ஐயோ இந்த கூட்டத்தை தாண்டி போறதுக்குள்ள மூச்சு முட்டியே செத்துருவோம் போல இருக்கே. எல்லாம் நம்ம சுத்துக்கட்டுல உள்ளவங்க தான். எல்லாம் ஊரை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க. தீபாவளின்னு சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க பாரு. சரி வா வா, சீக்கிரம் போய் நேரத்துல துணிமணி எடுத்துட்டு கிளம்பும். இப்பதான் மழை விட்டு கொஞ்சம் ஏதோ வெய்ய அடிக்குது. சீக்கிரம் வாக்கா. என்ன பண்ண? நீ சொன்னிய ஒரு கடை, அது எங்கடி இருக்கு? ரோட்டோரமா பாரு, தா இருக்கு பாரு கூட்டமா. அதுதான் நான் சொன்ன கடை. ஆண்டி, அந்த கடையில ஒண்ணும் அவ்வளவு கூட்டமா தெரியலையே. கடைக்கு வெளியில தான் கூட்டம் அதிகமா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அவசந்தி, அந்த கடையில போய் துணிமணி எடுக்கிறதுக்கு இந்த ரோட்ல போட்டிருக்க கடையெல்லாம் துணியெல்லாம் நல்ல அழகா இருக்கு. இதுல 4-5 எடுத்துக்கிட்டு போனா வேலையும் குறைச்சு வாங்கலாம். என்ன சொல்ற? எனக்கும் அதுதான் சரியா படுது. ஏன் அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு காசையை வீணாக்கிக்கிட்டு இந்த ரோட்டோரத்துல கொஞ்சம் விலவும் குறையா இருக்கும், ஒரு துணியும் நல்லா இருக்கும். என்ன சின்ன பொண்ணு? என்னது? இந்த கடையில போய் கார் வாங்குறத விட்டுப்புட்டு கீழே கிடக்கிற துணியை பொறுக்கிட்டு போலாம்னா பாக்குறீங்க? வாங்க சும்மா. சிச்சு உங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்த பாரு. ஐயோ, என்ன சொல்லணும், நல்லா பட்டிக்காடுன்னு நல்லா நிரூபிக்கிறீங்க. வாங்க. ஏன் ஆத்தே, கடைக்கு வெளியே தான் கூட்டம் இல்லைன்னு பார்த்தா கடைக்கு உள்ள என்னடி எண்ணி பார்த்தா எப்படி ஒரு 80,000 தலைவாரி தெரியுது. தெரிதா கூட்டமே இல்லைன்னு சொன்ன பாத்தியா? இந்த கூட்டத்துல துணி எடுத்துக்கிட்டு எப்படி வருவ? காரு கொடுக்குற கடைனா சும்மாவா? சும்மாவா? என்ன பண்ணு, எப்படி இதுல துணிமணி வாங்கிட்டு வாரது? சரி, நேரா போய் கார் எங்க கொடுக்குறாங்கன்னு கேளு. ஏக்கா, துணிமணி எடுத்துக்கிட்டு போய் பணத்தை கொடுத்தாதான் கார் தருவாங்க. எப்படி இதுல போய் துணிமணி எடுக்கிறது? ரோட்டு கடையிலே வாங்கிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏக்கா, இவ பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இரு, யாராவது கேட்டுட்டு அதுக்கு பிறகு துணிமணி எடுக்கலாம். இடி, கடை உள்ளார வரைக்கும் வந்துட்டு வெளியே வெறுங்கைய விசிக்கிட்ட போற. பாடி வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம். என்னடி, என்ன வாங்க போற? இங்க பாரு, இவ்வளவு கூட்டத்துல போய் எப்படி வாங்குவ நீ? நீ ஒட்டடை குச்சி மாதிரி இருக்க, இண்டி எடுக்கலாம் பூந்து போயிடுவ. நானும் வசந்தி என்ன பண்றது? என்னக்கா, என்னையும் உன் கூட சேர்ந்துட்ட? நான் என்ன குண்டாவா இருக்க உன்னைய மாதிரி? குண்டா இல்லைனாலும் கொஞ்சம் கொழுக்கொழுன்னு அழகா தானே இருக்கா. அதான் சொன்னேன், இவதான் எலும்பும் தோளுமா இருக்கா, காத்து மாதிரி பறந்து பறந்து போவா, பறந்து பறந்து வருவா. நம்ம என்ன செய்யறது? இந்தா இங்க நிக்கிறதுக்கு எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. சீக்கிரம் எதுவும் அதனால கேட்டுட்டு வாங்க. எனக்கு என்னவோ மனசு சங்கட்டமா இருக்கு. இந்த கடையில எதையும் எடுக்க வேணாம்னு தோணுது. ஏக்கா, அப்ப அவ்வளவுதான் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? வசந்தி, இவன் நம்மள விடுற மாதிரி தெரியல. வாடி, உள்ள போய் துணிமணி எப்படிதான் இருக்குன்னு பாக்க வா. அக்கா, இங்க பாருக்கா, இந்த சிவப்பு கலர் துணி பாருக்கா. என்னடி, என்ன இந்த துணிக்கு? நல்லாதான் இருக்கு. அக்கா, இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி கலர்ல எடுத்துக்கா, உனக்கு நல்ல அம்சமா இருக்கும். சந்தி, இந்தா இது இருக்கு சட்டப்பாவோட, இதை நீ எடுத்துக்க. நல்ல மீனு இருக்குமே, சட்டப்பாவோட எடுத்து மாட்டிக்கிட்டா சும்மா கடப்பியா? ஏடி, 5 புடவை 500 ரூபாய் இங்க வைக்க மாட்டவளா? அக்கா, இந்த கடையில எல்லாம் ஆரம்ப விலையே 1500க்கு மேலதான். 5 புடவை 500 ரூபாய் இங்க கிடையாது. என்னது, 5 புடவை 500 ரூபாய் இங்க கிடையாதா? அப்புறம் ஏன் நீங்க கூப்பிட்டு வந்த? கார் வாங்கலாம்க்கா, கார் வாங்குறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். சரி அப்படியே நேரா போ. அங்க எங்கேயும் புடவை இருக்காட பாக்குறேன். புடவை இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். வா வா வா. சின்ன பொண்ணு, என்னவோ தெரியல, மறைச்சு வச்சு பேசுறேங்க கிட்ட. நீ இந்த கடைக்கு எங்களை கூட்டி அந்த நோக்கமே எங்களுக்கு ஒன்றும் விளங்கல. இக்கா, இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நம்ம ஒன்று நம்ம போயிருப்போமா? என்ன அழகா இருக்கு, லிப்ட்லாம் இருக்கு. நீ இதை பார்த்துட்டு என்னமோ இது பண்ற? புது கடையக்கா. சரி, இப்படிப்பட்ட கடையெல்லாம் மெட்ராஸ் அங்க இங்கன்னு தான் இருக்கும்னு சொல்லி உன்னை கூட்டு இருந்து காமிச்சா நீ ஒரு ஆளு, உனக்கு என்ன தெரியும்? சரி போய் கலெக்ஷன் எல்லாம் பாரு. இக்கா, இந்தா தொங்குதில்ல, இந்த கெவுனு என்ன விலை? இந்த கெவுனு 2500. ஏட்டி பாத்தியா, கெவுனு 2500. சேலையெல்லாம் பரவ என்ன விலையா இருக்கும்? இக்கா, சின்ன பிள்ளைய துணி எல்லாம் இப்ப விலை ஏத்திட்டாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னக்கா நீ என்ன இப்படி இருக்க? இக்கா, இந்த கெவுனு ஏன் இப்படி விலை? துணியோட குவாலிட்டியை பத்தி சொல்லுங்களேன். வேணும்னா அவையாலே சொல்லுவாவ, நீயா ஒன்னும் சொல்லி தர தேவையில்ல. சின்ன பொண்ணு, மரியாதையை சொல்லிடு. எதுக்கு எங்களை இந்த கடைக்கு கூட்டு வந்திருக்க? இக்கா, நெசமா இந்த கடையில 5000 ரூபாய்க்கு துணிமணி எடுத்தா ஆடி கலர் தரவாக்கா. என்ன என்ன நாலுமடி, என்னடி பண்ற? இவரு கூப்பிட்டு என்ன கேக்குற? என்ன, நீங்க இந்த கடையில வேலை பாக்குறீங்களா? ஆமாமா, கடைக்கு சூப்பர்வைசர். சொல்லுங்க, என்ன வேணும், என்ன பாக்குறீங்க? என்ன, இந்த கடையில எதுவும் துணி எடுத்தா ஆபர் உண்டா? இந்த பக்கெட்டு கூட அந்த மாதிரி எதுவும் தரவளா? நாலுமடி. உண்டுமா. எவ்வளவுக்கு உண்டான விலைக்கு துணி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பரிசு வெளியே தந்துகிட்டு இருக்காவ. என்ன, 5000க்கு மேல துணி எடுக்கிறவங்களுக்கு ஆடி கார் தரையலாமே, அது என்ன உண்மையா? 5000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லமா, 5000 ரூபாய்க்கு துணி எடுக்கிற எல்லாருக்கும் கார் கிடையாதுமா. அதுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ரூல்ஸ் இருக்கா? என்ன ரூல்ஸ்? இப்ப நீங்க நம்ம கடைக்கு வந்து துணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு நம்ம கடை துணி எல்லாம் பிடிச்சிச்சுன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க மூலியமா எத்தனை பேர் துணி எடுக்க வாரவளோ அதையெல்லாம் கணக்கு வச்சு அதிகமான துணி யார் எடுத்திருக்காங்களோ யார் மூலியமா அவியலுக்கு ஆடிக்காரு. அப்ப நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து அந்த 10 பேரும் எவ்வளவுக்கு துணி எடுக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி பரிசு ஆடிக்காரு, அப்படித்தானே? ஆமாமா, அப்படித்தான். ஐயோ, போச்சே மாட்டி விட்டுட்டானே. ஐயோ, என்ன? சரிண்ணே கிளம்புங்க பாத்துக்கிறேன். கிளம்புங்க. விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்கம்மா. எதுவும் சந்தேகமா இருந்தா கேளுங்க. என்ன, நம்ம கடையில எல்லா கலெக்ஷனும் இருக்கு. ஏன்டி சின்ன பொண்ணு, ஆடி கார்ல நீ ஜோடியா போகணுன்றதுக்காக
எங்க 2 பேரையும் பலிகடை ஆக்குறியா? சின்ன பொண்ணு நல்லா இருக்கா இது உனக்கு? ஏற்கனவே பண்டுல ஏமாந்தது போதாதானாங்க, இது வேற எதுக்குடி? ஏக்கா ஏக்கா இல்லக்கா, நெசமாலுமே எல்லாருக்கும் ஆடிக்காரு தருவாங்கக்கா. கடையில வேலை பார்க்குற சூப்பர்வைசரே உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாரு. இன்னும் என்னடி புளிவிக்கிட்டு நிக்கிற? யாரு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த நீ தூக்கி போட்டு மிதிச்சிருவா. மத்தக்க மிதிச்சு என்னடி சின்ன பொண்ணு, அவளாவது சும்மா வாயில தான் சொல்லுவா, நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல. ஏக்கா? என்ன சொக்கா, மரியாதையே வெளியே வா. நீ எடுக்கிறதா இருந்தால நீயே எடுத்துக்கிட்டு கடைங்க. ஏக்கா நான் எந்த துணியும் எடுக்க வரலக்கா, உங்க கூட சும்மா தான் வந்தேன். பாத்தியாடி வசந்தி, பாத்தியா? நம்ம துணி எடுக்கிறத வேடிக்கை பார்க்க தான் இவ வந்தாலாம். இக்கா, இவளுக்கு பனிஷ்மெண்ட் இப்படி எல்லாம் தரக்கூடாது. இந்தாரடி, உங்களை ஏமாத்தணும்னு நீ நினைச்சதுக்காக ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி என்ன கிஃப்ட் தராங்க, எந்த கடையில துணி நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்றேன். சொல்றது மட்டும் இல்ல, நாங்க வாங்குற ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு கடையிலயும் 10 கட்டை போய் வாங்கி தரேன். 10 கட்டவையா? ஒண்ணு தரதே பெருசு, உனக்கு 10 தருவாங்களா? கடை வச்சிருக்கவங்களா உங்க அப்பனும் உங்க வீட்டுக்காரன் தானே? வாங்கி தர முடியுமா முடியாதா? வாங்கி தாரண்டி, வாங்கி தாரேன். ஆடிக்காரு வாங்கலாம்னு ஆசையா வந்த பாருங்க, என்னை எப்படி நீங்க மோசடி பண்றீங்களே. நீங்களும் நல்லா இருப்பீங்களா? சப்ப மாட, இன்னும் உனக்கு கார் கேக்குதா? காரு கூட இருந்து குடி பறிக்கிற, கூட இருந்து குடி பறிக்கிற. ஏக்கா 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 ஏக்கா, வீடுக்கா கார் வாங்கி நான் மட்டுமா போறேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து போறதுக்காக தானே? ஆமா, 3 பேரையும் சேர்த்து ஏத்துவா இவ. மூஞ்ச பாரு. இக்கா எல்லாரும் பாக்குறவ வீடுக்கா. வசந்தி ஏக்கா ஜாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்க, விட்டுட்டு போவாதீங்க. பஸ்ஸுக்கு 10 பைசா கூட இல்ல என்கிட்ட. பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா இங்கேயே கிடந்து சாவு. அவளுக்கு கடையில வேலை செஞ்சா துட்டு தருவாவ. ஏய் நட்ட, சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? இதே நிமிஷத்துல ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி எந்த கடையில என்ன கிஃப்ட் தராங்க, எவ்வளவு ரூபாய்க்கு தராங்கன்னு இங்க வந்து டீட்டெயில சொல்ற. சொல்றது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் இங்கனே தான் இருப்போம். எங்களுக்கு தேவையான அவ்வளவு பொருளையும் நீ தான் வாங்கிட்டு வர, வீடு வரையும் எடுத்துட்டு வர.